உங்கள் சிந்தனைகளுக்கும் உங்கள் கணக்குகளுக்கும் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்களுக்கும் மேலாய் செய்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். இந்த யாக்கோபின் குடும்பம் அழியக்கூடாதுன்னு சொல்லி முன்னாடியே யோசேப்பு அனுப்பிட்டார். சில பேர் கொஞ்சம் சில வேலைகளை பண்ணா கூட அதுக்கு கடவுள் ஒரு முன் திட்டத்தை அவர் வச்சிருந்தார். சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில தற்காலிக ஏமாற்றம், தற்காலிக சில டிசப்பாயிண்டை வச்சு டோட்டல் வாழ்க்கையும் அப்படிதான்ற முடிவுக்கு வராதீங்க. அப்படிப்பட்ட மேட்ரை பிசாசு அனுப்புனதே எதுக்குன்னா, உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் சிந்தித்திராத ஒரு வெற்றியை, யோசித்திராத ஒரு வெற்றியை, கனவு கண்டிராத ஒரு வெற்றியை உங்களுக்காகவும் உங்கள் தலைமுறைக்காகவும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இது ஒவ்வொரு சீனா படிச்சா புரியாது, டைரக்டருக்கு தான் புரியும் இந்த சீன் எதுன்னு அப்படின்ட்டு. கதாபாத்திரங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. ஆனால் இவருக்கு தெரியுது, நீ என்னதான் குழியில் போட்டாலும் நான் வச்சபடி தான் நீ பண்ணிட்டு இருக்கிற, என்னதான் நீ ஜெயிலுக்கு போட்டாலும் கரெக்டாக தான் அரண்மனைக்கு பக்கத்தில் வந்துட்டப்பா அப்படின்றார். ஆமாம், நான் சொல்கிறேன், எல்லா தீமையும் உங்களுக்கு நன்மையாக மாறும். எல்லா தீமையும் நன்மையா மாறும். மனுஷன் யாரு சார் கடவுள் உங்களுக்கு வச்சிருக்கிறத தடுக்கிறதுக்கு? ஒரு நாள் முடியாது. இது நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு மனுஷனாலும் தடுக்க முடியாது. ஒரு மனுஷனாலும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. அவன் பண்றதெல்லாம் கொஞ்சம் தற்காலிகமா தடுத்துட்ட மாதிரி அவன் நினைச்சுப்பான். குழியில தள்ளிட்டோம்ல அப்படின்னு. குழியில தள்ளிடா, வித்தவுட் பாஸ்போர்ட்ல அவனை எகிப்துக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிற. ஆமா, எவனோ ஒருத்தன் காசுல இப்ப அவன் போயிட்டு இருக்கிறான். ஜெயிலில் போட்டோம், ஜெயிலில் போடலடா, அங்க இருந்து டைரக்டா அரண்மனை பக்கத்துல கொண்டு போய் விட்டுருக்கடா. ஆமென். சில நேரம் எதிரிக்கும் தெரியாம தான் பண்ணிட்டு இருக்கிறான். அதுதான் வேதவசனம் சொல்லுது. நீங்க சிலுவையில் அடிச்சது யார் தெரியுமா? மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்களே, அவர்கள் அறிந்திருந்தார்களானால் அப்படி செய்திருக்க மாட்டார்கள். அப்ப என்ன செய்யணும் தெரியாமலேயே கடவுளுடைய திட்டத்தை அவங்க நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. பாருங்களேன், உங்க எதிரியும் சேர்ந்துதான் சார் உங்களுக்கு வேலை பார்க்குறான்.